இயேசு கடல் மீது நடந்து வந்த புதுமையையும், அவர்கள் அலைகளால் அலைக்கடிக்கப்படுகின்ற பொழுது நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற நம்பிக்கையையும் பற்றி இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இது ஒரு புதுமையாக இருந்தாலும் திருச்சபையின் வாழ்விலும் தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்விலும் நாம் பல்வேறு போராட்டங்களுக்கிடையே அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது இயேசுனுடைய பிரசன்னம் நம்மை உறுதிப்படுத்துகிறது என்ற செய்தியை நமக்கு தருகிறது. நான் தான் அஞ்சாதீர்கள் என்று நம்முடைய போராட்டத்திலும் வேதனையிலும் நோயிலும் துன்பத்திலும் அவர் கூறிக்கொண்டே தான் இருக்கிறார். நம்பி அதை எதிர்கொண்டு அதை மேற்கொள்வது நம் கையில் இருக்கிறது. புனித பேதுருவை போல பாதி தூரம் கடந்த பின் பயம் வந்துவிடலாம், குழப்பம் வந்துவிடலாம், சந்தேகம் வந்துவிடலாம். இருந்தபோதிலும் பற்றி கொள்வதுதான் வாழ்க்கை. இன்றைய முதல் வாசகத்தில் கூட 2 இறைவாக்கினருக்கிடையே போராட்டம். அனனியா என்ற போலி இறைவாக்கினர், எரேமியா என்ற உண்மை இறைவாக்கினர். கடவுள் உண்மை பக்கம் நிற்கிறார். இறைவனுடைய வாழ்வும் ஒரு எளிமையான வாழ்வு அல்ல. கடவுள் செய்தி அறிவிக்க அவர் போராட வேண்டியிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் தொய்வோடு நாம் இருக்கிறோம், நம்பிக்கை இழந்து வாழ்கிறோம், எங்கே அஞ்சாதீர்கள் நான் தான் என்று இயேசு கூறுவதை கேட்காமல் மறந்திருக்கிறோம், பற்றிக்கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.